ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மாம்பழத்தை வச்சு எப்படி மோர் குழம்பு கேரளா ஸ்டைலில் செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து மாங்காய் வச்சு மோர் குழம்பு ரெடி பண்ணுவாங்க. ஆனால் மாம்பழத்தை வச்சு கேரளா ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நான் செஞ்சு பார்த்ததில்ல. ஆனால் கேரளாவில் மாம்பழத்தை வச்சு மோர் குழம்புல தேங்காய் தயிர் ஆட் பண்ணி செய்வாங்க. அது எப்படி நம்ம செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. மாங்காய் சீசனில் நம்மளுக்கு நிறையா வந்து மாங்காய் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும். ஸோ வந்து மாம்பழத்தை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாம்பழம் எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழம் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 4-5 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக செய்ய போகிறதுனால நான் வந்து 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மட்டும் நல்லா கழுவிட்டு நல்லா தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க மாம்பழம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ், ரொம்பவும் பெருசு இல்லை ரொம்பவும் சின்னதில்ல. அதில் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மாங்காவாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு மாம்பழம் கரெக்டாக வரும். அதே வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4-5 கூட ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து அலசிக்கலாம். தண்ணியில் நல்லா கம்ப்ளீட்டாக அலசிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மோர் குழம்புக்கு வந்து எந்த டைப் ஆஃப் மாங்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வெரைட்டி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தோலை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை முழு மாம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து முழு மாம்பழம் தான் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து கேரளா ஸ்டைலில் செய்யும் போது முழு மாம்பழம் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்படி வந்து உங்களுக்கு முழு மாம்பழம் போட பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி பீசஸாக கூட போட்டுக்கோங்க. ஆனால் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொட்டையோடு சேர்த்து அப்படியே தான் நான் போட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக எல்லா தோலையும் வந்து நம்ம உரிச்சிக்கலாம். நீங்கள் வந்து தோலை கட் பண்ணியும் இது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி உரிச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உரிக்கும் போது நல்லா அழகாக அந்த ஃபைபரோட நல்லா அழகாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கையிலே உரிச்சாலே வந்து தோல் வந்துடும். அப்படி நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்து தோல் அழகாக வந்துடும் இதே மாதிரியே. இப்போ வந்து தோல் உரிச்ச மாங்காவெலாம் வந்து நம்ம என்ன பாத்திரத்தில் வந்து செய்ய போகிறோமோ அந்த இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இதை 2யுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா மாம்பழம் வேணும்னா கூட நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாம்பழத்தை வேக தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையா காரம் சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை வந்து போட்டு வேக வைக்க போகிறேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 துண்டும் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெல்லம் வந்து பாகா ரெடி பண்ணியிருந்தீங்கனாலும் அதை அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சிட்டு. நான் வந்து வெள்ளைக்கட்டியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழுத்த மாம்பழமாக இருந்தால் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும். அதே வந்து கொஞ்சம் நார்மலாக கரெக்டாக பழுத்து இருந்துச்சுன்னா ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இது வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லை மூடி திறந்து வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஜஸ்ட்டு வெந்தால் போதும், அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் வேக வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வெந்திருக்கும். அதிலே வந்து நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. தேங்காய் பேஸ்ட் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணணும், அதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் எவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நீங்கள் துருவிட்டும் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பல்லாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-10 நீங்கள் மிளகு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன், சின்னது. நீங்கள் பெரிய மிளகாய் வச்சுருந்தீங்கன்னா 1-2 ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் சட்னி மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பேஸ்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து குழம்பே ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து குழம்பு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு மூடி தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இங்கே அரை மூடி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து உப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அரைக்கும் போதும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இல்லை, ஸோ வந்து கல் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை 1/4 டீஸ்பூனோ தேவைப்படும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அது நுர வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு மட்டும் ரெடியானால் போதும். ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சு வரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வரும்போது அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெடியானால் போதும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து வேக வைக்க தேவையில்லை. இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஹீட்டாக இருக்குது. நல்லா மாம்பழம் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு தயிரை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் வந்து தயிரை வந்து கையிலே பீட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு ஒரு தடவை வந்து அடிச்சிருந்தாலும் சரி, எப்படினாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தடவை வந்து பீட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆனில் இருக்கும் போது அதை ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி வந்து திரண்டு வந்துடும். நீங்கள் வந்து ஆட் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்பில் வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே, ஆட் பண்ணாமையும் ரெடி பண்ணலாம், எப்படினாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிப்பை வந்து மோர் குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து நல்லா சுட சுட சாதத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. நம்மளுக்கு மசாலாவும் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இதற்கு அரைக்க போகிறதும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு தான் நார்மலாக நம்ம செய்கிறோம். இதே மசாலா வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது ரெசிபினா கூட நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கேரளா ஸ்டைல் மாம்பழம் புளிசேரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.